செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீர் திறப்பு விவகாரத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகைக்கும் திமுக அமைச்சர் துரைமுருகனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா பெரியார் டேமிலிருந்து சாதாரண நடவடிக்கை எடுத்துருக்கோம். பல்வேறு கிராம பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லா நீந்து இந்த சாலைகள்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. அதனால மக்கள்லாம் அது சில நேரங்களில் அப்படியே பழமாய் போகுது. இப்போ கூட நான் பார்க்கறதுக்கு தான் போறேன் தொகுதியில். முதல்ல ஒரு செல்வ பெருந்தகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொதுவாக உண்மை என்ன தெரிஞ்சு பேசணும். பருவமழை மூடி மறுபடியும் பருவ துவக்கப்படாத நேரத்தில் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பி இருந்தால்தான் சீஃப் மினிஸ்டர் வந்து திறப்பார். அந்த ஒன்றை தான் நாங்கள் திறப்பாங்க, லோக்கல் திறப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆற்று குறுக்கு மேலே கட்டியிருந்தா பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவர் அவ்வளோ பெரிய உதவி செய்கிறார். கூப்பிடணும்னா கூப்பிடலாம், அது ஒரு தப்பு கிடையாது. என்ன கிடையாது, இது யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏரி நான் கேட்குறேன், காவேரி பாக்கு ஏரி பண்றாங்களோ அது மாதிரி அது தேங்கியிருக்கு. அதை கொண்டு இப்படி செய்திருக்கார். அங்க ஒருத்தங்கிறான் இங்க ஒருத்தங்கிறான். நான் ஒன்று சொல்றேன், அங்க ஒருத்தர் இருக்கான், அவனால் தான் சொல்ல நடுமா தந்தா இன்னைக்கு இந்த எதிராக மக்கள் நடத்துனாங்கன்ற அது சொன்னேன். நான் பதில் சொன்னேன். அது என்ன சார் ஒரு நாள் போனாதானே, அதுக்கு எப்படி போட்டிருந்தாங்க தினமதில் ரொம்ப சின்னதாக சொன்னார் போட்டேன். நான் எப்பவுமே பெருசுல சின்னதாக சொல்ல மாட்டேன். கலைஞர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் முதல்ல பத்திரிக்கை மதிக்கணும்னு அவரே சொல்லுவார். நான் ஒரு பத்திரிக்கையா அதான் சொல்லுவேன். அதனால நான் எப்பவுமே எனக்கு கோபம் வர்றது கிடையாது. அன்னைக்கு வர விடுங்க அப்படின்னு வேண்டும். அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளை மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருடைய பிறந்த நாளை விழாவாக எடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அவருடைய பேரன் ராம்மோகன் அவர்கள் இந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகத்தை அமைப்பை பார்த்துக் கொண்டிருப்பார். அமைப்பு பொதுச் செயலாளராக விளங்கி கொண்டிருப்பவர் இவர் தான். அவருடைய பேரன் ராம்மோகன் அவர்கள். ஓகே ரைட். செம்பரம்பாக்கம் ஏரி திறக்க சென்ற இடத்துல ஏற்பட்ட பிரச்சனை செம்பரமாக தான் ஓய்ஞ்சிருச்ச மழைலாம் இன்னையா செம்பரமாக ஒரு பிரச்சனை என்னமா அவர் பேசுனதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் பேசுனது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. நான் பத்திரிகையாளரை சந்தித்து எந்த பேட்டியும் குறையோ குற்றமோ சொல்லல. நான் பேசிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு. அது யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. நான் பேசிட்டு வரேங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவரோடு பேசிட்டு வரேன், அந்த பகுதியோட தலைவர் கூட. அதை பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எடுத்து போடுறாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னுடைய தனி அறையில நான் சொந்த கருத்துக்களை என்னுடைய தோழரோடு நான் பகிர்ந்து கொள்வது, அது பத்திரிகை செய்தியாக்குது, வருத்தம் அளிக்கிறது ஒன்று. அது முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்க வசிக்கிறாங்க, வாக்காளர்கள். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லல, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலன்னு சொல்றேன். எதுக்கு தகவல் சொல்லலன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா, என்னோட உரிமை. திறந்து விட்டவனே எங்க போகுது? அது வழுதலம்பேடுக்கு போகுது. வழுதலம்பேடுல இருந்து திருமுடிவாக்கம் வழியா அனகாபுத்தூர், பம்பல் அந்த பக்கம் போகுது. என்னுடைய தொகுதியை ஒட்டி வழுதலம்பேடு, திருமுடிவாக்கம், சம்பரம்பாக்கம், காவலூர் இருப்பதால் நான் ஒரு வாரத்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போன் பண்ணி சொல்லி இருப்பேன், திறக்க போறாங்க, குழந்தைகள்லாம் ஆத்து பக்கம் போக வேண்டாம், பெரியவங்க எல்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம், நான் எச்சரிக்கை பண்றதுக்காக கேட்கிறேன். இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரா? இதுக்கு என்ன பதில்? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மதிக்கக்கூடிய தலைவர் அவரு, அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு, ஆட்சியாளர் கீழே அதிகாரிகள் என்பது வேறு.
இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்கறது ஏதாவது ஒரு வரம்பை மீறி பேசணும் அப்படின்னா அவர் பேசியிருக்கலாம். நாங்க எப்பவுமே வரம்பை மீறி எந்த காலத்திலையும் பேச மாட்டோம். எங்களுக்குன்ட்டு ஒரு அளவுகோல் இருக்கு. எங்க உயரம் என்னன்னு தெரியும். ஒரு அதிகாரி நான் 12 மணிக்கு 10